ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, சைவ புரோட்டீன் வெஜ் குருமா தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, புலாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக 1 கப் கொண்டக்கடலை ஒயிட் சன்னா நைட்டே 8 மணி நேரம் ஊற போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய், 4 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 வெங்காயம் அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய தக்காளி 2, 1 வெங்காயம் சொன்னேன் இல்லையா பாருங்கள். இதை நம்ம நெய்ஸாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயமும் தக்காளி கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் நல்லா நெய்ஸாக. அதுக்கப்புறம் தேங்காயும் முந்திரியும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். இதை நான் ஃபஸ்ட்டு தக்காளி வெங்காயம் அரைச்சிட்டு வந்துடுறேன். இது அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணுறதால குருமா நல்லா திக்காக வரும். அதுக்காக நான் அரைச்சி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தேங்காய், ஒரு 1/4 மூடி தேங்காய், 4 முந்திரி பருப்பு. உங்களுக்கு கசகசா வேணுன்னா கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் போடலை. இதை இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள். நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கு தாளிக்கிறதுக்காக 4 லவங்கம், 4 பட்டை, 4 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை. ஏலக்காய் என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. நீங்கள் 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போடணும் இந்த குருமாவுக்கு. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நான் எடுத்த கரண்டியில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டேன். இது சூடாகட்டும். ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். லவங்கம், பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இது நல்லா பொரியட்டும். லவங்கம், பட்டை பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். இதை போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேயே நல்லா கொஞ்சம் வறுபடட்டும் இந்த மசாலா. அப்போ நல்ல வாசனையாக இருக்கும் மல்லித்தூள் வறுபட்டுச்சுன்னா. ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம் அரைச்ச கலவையை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துவிடுங்க. தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா எண்ணெய், அது நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு 2 பச்சை மிளகாய் நான் கீரி போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா மசாலா வெந்து தொக்கு மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை போட்டுக்கலாம். ஒயிட் சன்னா தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரௌன் சன்னா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்காது. நீங்கள் இதில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. ஃப்ளேம் நான் மீடியமில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது வரைக்கும் உப்பு போடலை. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கடைசியாக செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நான் இவ்வளோ போட்டிருக்கேன். சனாவில் கொஞ்சமாக மசாலா பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இங்கே தண்ணி போடாதீங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு இப்போ நம்ம மிக்சியில் தக்காளி வெங்காயம் அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே வெந்த சன்னா தான், அதனால் சீக்கிரமே வெந்துடும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் தேங்காயும் முந்திரியும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நெய்ஸாக கொஞ்சமாக தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க. சன்னா பாருங்கள் நல்லா கொதிக்குது.
இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தயிர் போட்டுக்கலாம். தயிர் வந்து நான் இப்போ வச்சுருக்கேன் இல்லையா கரண்டி, அதில் ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த குருமா. நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் முந்திரி அரைச்ச கலவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குருமாக்கு வந்து நீங்கள் வந்து சன்னா வந்து தனியாக வேக வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் கிரேவி மசாலா பாருங்கள், நான் சிக்கன் 65 மசாலா போடலை. நம்ம சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு மசாலா வாங்குவோம் இல்லையா, அந்த மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வந்து உப்பு பத்தலை, நான் கம்மியாக இருக்குது போட்டுக்கிறேன். கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன், அதை போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கலந்து விடுங்க. நம்ம கொதிக்க கொதிக்க வந்து நல்லா திக்காக வரும் இந்த குருமா. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இடியாப்பம் இல்லை சப்பாத்தி இல்லைன்னா தோசை கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். புலாவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கீ புலாவ் செஞ்சுட்டு இந்த மாதிரி வந்து சன்னாவில் வந்து குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சைட் டிஷ்ஷாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்குது. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே இது பிடிக்கும். பாருங்கள், நான் இவ்வளோ திக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணுனாலும் வச்சுக்கோங்க, இல்லை தண்ணி மாதிரி வேணுனா கூட வச்சுக்கோங்க. இந்த திக்னஸில் தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் புலாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் நீங்கள் எதுக்கு வேணுனாலும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடைசியாக இறக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சன்னா குருமா. நான்வெஜ் செய்யாதப்போ இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்கள். நான்வெஜ் சாப்பிட்டா அதே திருப்தி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையல்